ஜப்பானியர்களின் பழக்கவழக்கங்கள் தான் உலகிலேயே நீண்ட ஆயுளுக்கு இளமையான தோற்றத்துக்கு பெயர் பெற்ற வாழ்க்கை முறை. அவர்கள் தங்களோட வாழ்க்கை முறையையே ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. அதனால் அவர்கள் எப்படியான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுறாங்க என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். அவர்களின் இந்த 7 பழக்க வழக்கங்களை நீங்களும் பின்பற்றுங்கள். உணவு முறை. எப்போதும் இளமையாக இருக்க வேண்டும் என்றால் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை மிகவும் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜப்பானியர்களின் உணவு முறையில் இந்த வகை உணவுகளுக்கு இடம் மிக மிக குறைவு. செயற்கை சர்க்கரை உணவுகளுக்கும் இடமில்லை. புதிய காய்கறிகள், கடல் உணவுகள், சோயா மற்றும் அரிசி ஆகியவை பிரதான உணவாக இடம்பெறுகின்றன. அடுத்து கிரீன் டீ. இங்கு எல்லோரும் டீ குடிப்பது போல் ஜப்பானியர்களும் டீ குடிப்பார்கள். ஆனால் அவர்கள் பச்சை தேயிலையால் தயாரிக்கப்பட்ட டீயை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆக்சிஜன் ஏற்றங்களால் நிறைந்துள்ள இந்த டீ நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது. செல்களின் சேதத்தை பாதுகாக்க உதவுகிறது. இது தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. 3. உணவை எப்போதும் திருப்தி அடையும் வரை சாப்பிடுவார்கள். அதாவது அதிகமாக உணவு சாப்பிடுவது வேறு, திருப்தி அடையும் வரை சாப்பிடுவது என்பது வேறு. பல வகையான உணவுகளை சீராக எடுத்துக்கொள்ளும் போது வெகு சீக்கிரமே நீங்கள் திருப்தி நிலைக்கு சென்று விடுவீர்கள். 4. உடற்பயிற்சி. ஜப்பானியர்கள் உடற்பயிற்சியை எப்போதும் கைவிடுவதில்லை. தினசரி உடற்பயிற்சிக்கு என்று தனியாக நேரம் ஒதுக்குகிறார்கள். வாக்கிங், சைக்கிளிங், தற்காப்பு கலை என ஏதாவது ஒன்றில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். 5. தோல் பராமரிப்பு. தோல் பராமரிப்புக்கும் ஜப்பானியர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துகிறார்கள். சூரிய ஒளியில் இருந்து பாதுகாப்பு, நாள் முழுவதும் அடிக்கடி தண்ணீர் குடித்து கொண்டே இருத்தல் ஆகியவற்றை பின்பற்றும் அவர்கள் தோல் பராமரிப்பிற்காக கடற்பாசி, பச்சை தேயிலை மூலம் தயாரிக்கப்பட்ட இயற்கை பேஸ்டை உபயோகப்படுத்துகிறார்கள். 6. மன அழுத்தம். மன அழுத்தத்துக்கு எப்போதும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களை மன அழுத்தங்களில் இருந்து முழுமையாக விலக்கி வைத்தாலே எப்போதும் இளமையாக இருக்கலாம். இயற்கையோடு நேரத்தை செலவிட வேண்டும். காடுகளுக்குள் பயணித்தல் மிக முக்கிய அம்சம். 7. உறவுகள். நண்பர்கள், குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மிக முக்கியம். உங்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளவும் நேர்மறையான வழியில் பயணிக்கவும் மனம் திறந்த உரையாடல் என்பது அவசியம். அதனை உறவினர்களோடும் குடும்பத்தினரோடும் செய்யும்போது மனம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இவை அனைத்தையும் நாமும் பின்பற்றினால் ஜப்பானியர்கள் போல நாமும் என்றும் இளமையாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.